அந்த தர்மத்து மூலமாக தான் நாமெல்லாம் இன்னைக்கும் ஒரு மனசுல ஏதாவது நல்லதாவது செய்யணும்னாவது நினைக்கிறதுக்கு காரணம், புண்ணியம் பாவம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் தர்மம் தான். இந்த விதை தர்மத்தினுடைய விதை ஆழமா பதிஞ்சிருக்கு நம்முடைய தேசத்துல. ஏன்னாக்கா நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கலைனாலும் சரி, நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியலனாலும் சரி, சக்தி நமக்கு எப்பாவது மென்பன இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு தார்மீக சிந்தனை இருக்குதுன்னா அது காரணம் ஒரு ஈஸ்வர அனுபவம் கிடைக்கிறதுன்னு சொன்னா ஒரு ஆழமான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்றாரு. ஆழமான ஃபவுண்டேஷன். கொஞ்சம் விரோதமான சில விஷயங்கள்ல உள்ள வச்சுட்டாலே அதை எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. நல்ல விஷயங்களை நம்முடைய ஆச்சாரியெல்லாம் நல்ல விஷயங்களை ஆழ மனசுல பதியும்படியா, பரம்பரைக்கும் ஒரு பலன் கொடுக்கும்படியா ஒரு தர்மத்தை ஏற்படுத்தியிருக்க. அந்த தர்மத்தினுடைய சுரூபம் ரொம்ப பெருசு. அந்த தர்மத்தை சுலபமாகவே அனுஷ்டானம் பண்ணலாம். வழிகள் எத்தனையோ இருக்கு. வழிகள் எத்தனை இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிருந்தாவது நம்ம மேல வர்றதுக்காக இதான் இத்தனை வழி இருக்க வழிய, இத்தனை வழி இருக்கு, இத்தனை சுரூபம் இருக்கு அப்படிங்கிறதுனால குழப்பத்துக்காக இல்லை, ஏதாவது ஒரு நல்ல வழியை பிடிச்சிக்கிறதுக்காக இருக்கு. இந்த தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல முயற்சி பண்ணிருக்கு. சத்திரம் கட்டி சாப்பாடு போட்டு முயற்சி பண்ணவா சில பேர், கோவில் கட்டினவா சில பேர், படிப்பு சொல்லி கொடுத்தவா சில பேர். இப்படி இந்த தர்மம் ஒத்தனாலதான் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். எல்லாரும் சேர்ந்து இந்த தர்மத்தை காப்பாத்தினவங்க. தர்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு, தர்மத்தை காப்பாத்துறவாலும் எல்லா இடத்துலயும் இருக்கு. படிச்சவாளும் காப்பாத்திருக்கா, படிக்காதவாளும் காப்பாத்திருக்கா, ஏழைகள் பணக்கார அவன் அந்தந்த முறையில அவளுக்கு முடிஞ்ச விதத்துல இந்த தர்மத்தை காப்பாத்தி. தர்மங்கிறது பல விதத்துலயும் இருக்கு. கோவிலையும் இருக்கு, வேப்பமரத்தை பார்த்தாலும் தர்மம் இருக்கு, அரச மரத்தை பார்த்தாலும் தர்மம் இருக்கு. எல்லா இடத்துலயும் நம்முடைய தர்மங்கிறது வியாபிச்சிருக்கு. ஆனால் சங்கர்